வணக்கம் நண்பர்களே. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள். ஸோ அவருடைய பர்த்டேயில் தொடங்கி வைக்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள் வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி லாங் வீடியோவில் பார்க்கலாம். திட்டங்கள் பார்த்தோம்னா 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதாவது அண்ணா வந்து பார்த்தோம்னா 100 வருஷம் 1909 பிறந்தவர். 2009 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ அதற்காக 2010 வந்து திறக்கப்படுது. இதே மாதிரியே பார்த்தோம்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது மதுரையில், திருச்சியில் பார்த்தோம்னா காமராஜர் பேரில், திருநெல்வேலியில் பார்த்தோம்னா காகிதம் இல்லத்து அவருடைய பேரில் இருக்குது. முக்கியமான ஃபேக்ட்டு. அப்புறம் நம்ம அண்ணா லைப்ரரிக்கு வந்துடுவோம். இங்கே தான் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஆசியாவிலேயே, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய மற்றும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பொது நூலகம் தான் இந்த நூலகம், கோட்டூர்புரத்தில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா அவருடைய பர்த்டேயில் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல திட்டம், அம்மா குடிநீர் அப்படின்னு 10 ரூபாய்க்கு தண்ணி கிடைக்கும். ரயில் நீர் கூட 15 ரூபா, இது 10 ரூபாய் கிடச்சிது. 2013 கொடுக்கப்பட்டது. அடுத்து 2022 இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா முதல்வர் காலை உணவு திட்டம். ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸில் நம்ம பேசியிருப்போம். அதை மட்டும் தனியாக மதுரையில் வந்து ஆதிமூல மாநகராட்சி பள்ளியில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது. நெல்பேட்டையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கும் காலை உணவு திட்டம். இப்போ கூட வந்து பார்த்தோம்னா விரிவாக்கம்லாம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது 2023 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை அப்படின்னு சொல்லி உரிமை தொகை திட்டம் மாதம் 1000 ரூபாய் வந்து பார்த்தோம்னா குடும்ப தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடியது காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த வருஷம் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது அன்பு கரங்கள். அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் 2025 தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளுக்கு 18 வயசு வரைக்கும் மாதம் 2000 ரூபாய். ஆக்சுவலாக இதை வந்து பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்கன்னா தாயுமானவர் திட்டத்தில் பண்ணப்படும் சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ அன்பு கரங்கள்னு பேர் வச்சிருக்காங்க. தாயுமானவர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வறுமை ஒழிப்பு திட்டம். ஏற்கனவே தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பில் எக்கனாமிக் சர்வே படி 1.43 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 1.43% குறைச்சிருக்கும். இந்தியாவிலே இது எந்த மாநிலம் பண்ணாத சாதனை. ஸோ இது தொடங்கி வச்சது கலைவாணர் அரங்கம் சென்னையில். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா 1978 தொடங்கி வைக்கப்பட்டது. முக்கியமான ஒன்று. தேங்க்யூ.